மும்பையில் குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த நபர் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாரதி, மும்பையின் பவாய் பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் நடிப்பு பயிற்சி மையத்தில் 15 முதல் 20 குழந்தைகள் பிடித்து வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. உடனே ஸ்வாட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் மாதிரி. அந்த டீம் அங்க போகுது. அப்போ ஒரு நபர் அந்த குழந்தைகளை அடைத்து வைத்திருப்பதும், இதுல 2 அடல்ட்டும் இருக்காங்க. அவர் அந்த ஸ்டுடியோல பணிபுரிஞ்சாருன்னு சொல்றாங்க. அவர் தனியா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தார். அந்த நபருடைய பெயர் ரோஹித் ஆர்யா அப்படின்றத போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பல்வேறு தகவல்கள் அவருக்கு கிடைக்குது. அவர் அந்த ஸ்டுடியோல உதவியாளராக பணிபுரிவது மட்டும் இல்லாம அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கான ஷூட்டிங்காக வெளியில இருந்து ஆட்களையும் அழைத்து வருவார். அது போலதான் இன்னைக்கு சில பேரை அழைச்சு வந்தார் அப்படின்னு நினைச்ச நிலையில அவங்க எல்லாரையும் நடிப்பு கத்துக் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல இங்க கடத்தி வந்திருக்கார் அப்படின்றது பின்னர் தான் தெரிய வருது. போலீஸ் முதற்கட்ட விசாரணையில உடனே அவர் மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? 17 பேரை வச்சுட்டு அவர் பிணை கைதியில வச்சுட்டு மிரட்டுறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியாயிட்டு இருக்குங்க. தற்போதைய முதல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்படி காப்பாத்தினாங்க அந்த குழந்தைகளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நபர் பிணை கைதில பிடிச்சு வச்சிருந்தாரோ ரோஹித் ஆர்யா, அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அவர் இந்த கடத்தும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் கையில வச்சிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏர்கன் வச்சிருந்திருக்காரு. அந்த குழந்தைகளை கடத்திட்டு போகும்போது எப்படி அவர் பிணை கைதிலாம் பிடிச்சிருச்சுன்னா, ஏர்கன் வச்சு என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, நான் உங்களை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சில கெமிக்கல்ஸ், அதாவது ஆசிட் மாதிரியான கெமிக்கல்ஸ், அப்புறம் கயிறு அதெல்லாம் வச்சிருந்தான்னு சொல்றாங்க, கத்திலாம் வச்சிருந்தான்னு சொல்றாங்க. இது எல்லாம் அந்த குழந்தைகள் சொல்லக்கூடியது. உள்ள யாரெல்லாம் மாட்டிட்டாங்களோ அவங்க சொல்லக்கூடியது. இப்போதைக்கு போலீசார் அவனை சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். அதுவும் சுட்ட உடனே அவர் என்ன காரணத்துக்காக இதை செஞ்சார் அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக முதற்கட்டமா மருத்துவமனையில் அனுமதிச்சு அவர் சிகிச்சை கொடுக்க முயற்சி செய்யறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவர் உயிரிழந்திருக்கார். அவரை பத்தின பின்னணி இதுக்கு இடைப்பட்ட நேரத்திலேயே அவருடைய பின்னணியை விசாரிக்கிறாங்க. அவர் எங்கன்னு பார்த்தா அவர் பூனேவை சேர்ந்தவர். அங்க கல்வித்துறையில, மகாராஷ்டிரா கல்வித்துறையில ஒப்பந்த அடிப்படையில சில பணிகள் செஞ்சு வந்ததாகவும், ஆனா ஒப்பந்தப்படி முறையாக தனக்கு அந்த தொகையானது வரல அப்படின்னு ஒரு பிரச்சனை எழுது. இது சம்பந்தமா எனக்கு அந்த தொகையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் வீட்டு முன்னாடி கூட அவர் போய் போராட்டம் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது எதுலையுமே சக்சஸ் ஆகல அப்படின்றதுக்காக ரோஹித் ஆர்யா என்ன பண்றாரு, இன்னைக்கு இந்த கடத்தல் நாடகம் பிணை கைதிகளா பிடிச்சு வச்சுட்டு தனக்கு வர வேண்டிய தொகையை பெற முயன்றார் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்லப்படுது. ஆனா போலீசார் இந்த தகவலை முற்றிலுமாக மறுக்கிறார்கள். அவருக்கு லேசான மனநலம் பாதிப்பு இருப்பது போன்றுதான் அவர் நடந்து கொண்டார். அவர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த 2 வருஷமே இப்ப எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில தற்போது உருவாகிருக்கு. அவர் பூனேல இருந்தது உண்மை, பூனேவை சேர்ந்தது உண்மை, கல்வித்துறையில ஒப்பந்த அடிப்படையில பணிகள் வழங்கப்பட்டது உண்மை. அதுக்கு முறையான அந்த ஒப்பந்த தொகை வழங்கப்பட்டதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. முன்னாள் அமைச்சர் வீட்டு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது எதுக்குன்றதை விசாரிக்க வேண்டியிருக்கு. இந்த அனைத்து விசாரணைகளையும் தற்போது போலீசார் மேற்கொண்டு வரார்கள். இப்போதைய தகவல் என்னவென்றால், யாரிடம் விசாரணை நடத்த வேண்டுமோ, முறையான உண்மையான காரணம் தெரிய வேண்டுமோ, அந்த நபர் இந்த போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். அதுவும் சுட்டுக் கொல்ல வேண்டும் என்ற நோக்கில் பண்ணல, அந்த 17 குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கில் போலீசார் எடுத்த ஒரு நடவடிக்கையில இந்த நபர் உயிரிழந்திருக்கார் என்பதுதான் தற்போதைய தகவல். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.